எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறார். அப்படியே கண்ணை மூடி ஒரு 5 செகண்ட் யோசிக்கிறேன், ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகம் கொஞ்சம் ஞாபகம் வருதா இல்லையா? நான் போய் சொல்லல, எனக்கு கண்ணை மூடும் போது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகம் தான் வந்தது. அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு யார் மூஞ்சி வந்துச்சு? சூப்பர், அருமை. நம்மளுடைய ஆட்சி என்பது, நம்மளுடைய கட்சி என்பது, நம்மளுடைய பயணம் என்பது மக்களாட்சி. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பல்வேறு குடும்பத்திலிருந்து பல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நினைப்பவர் தான் தளபதி. தளபதி அந்த தளபதி அது பொய்யான தளபதி, வெற்றி தளபதி, நம்மளுடைய தளபதி. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரே குடும்பத்துக்குள்ளே ஆட்சியும் அதிகாரமும் பதவி அங்கேயே. அடுத்த தலைவர் கோபாலபுரம் வீட்டிலே தான் இருப்பாரா? ஏன் ஒரு கன்னியாகுமரியிலயோ, ஒரு திருநெல்வேலியோ, ஒரு மதுரையிலயோ, இல்ல ஒரு தூத்துக்குடியிலயோ, இதே சென்னையிலேயே கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க சகோதரி அக்கா கனிமொழி அவர்கள் மட்டும்தாங்க, வேற அந்த கட்சியில பெண்களே கிடையாதா? இதைதான் நம்ம மன்னராட்சின்னு சொல்றோம், இதைதான் பாசிச ஆட்சின்னு சொல்றோம், இதைதான் சர்வாதிகாரம் சொல்றோம். எங்களை கேட்பது யாருமே கிடையாது. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், காலங்காலமாக நாங்க ஏமாத்திட்டோம், இதை நாங்க செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு நீங்க செய்யறீங்கல்ல. இத்தனை காலம் உங்களை கேட்பதற்கு யாரும் இல்லை. இன்று ஒரு போர் வீரனாக, மாவீரனாக, மக்கள் வீரனாக தலைவர் தளபதி அவர்கள் வந்ததால் அந்த பதட்டத்தில் நீங்கள் பதறிக்கொண்டிருக்கிறீங்க, கதறிக்கொண்டிருக்கீங்க. நாள்தோறும் எங்களுக்கு எதிராக பல கொத்தடிமைகளை உருவாக்கி கொண்டு, வாழைக்கு விடக்கூடிய இந்த 200 ரூபாய் ஊப்பிகளை உருவாக்கி கொண்டு எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கீங்க. உங்களுடைய அவதூறுகளும் உங்களுடைய விமர்சனங்களும் எங்களை என்ன பண்ண போகுது? போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும். டோன்ட் கேர். நாங்க மக்களை நம்பி வந்திருக்கிறோம்.